السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், சொர்க்கத்திலே அல்லாஹுவினால் ஆரம்பிக்கப்பட்ட 2 வணக்கங்கள் அது இந்த உலகத்திலும் நடைபெறுகிறது, மீண்டும் சொர்க்கத்திலும் தொடர இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த 2 வணக்கங்களை பற்றிய செய்திகளைத்தான் நான் இப்போது கூட இருக்கிறேன். முதலிலே அந்த 2 விஷயங்களும் வணக்கம் என்பதாக இந்த மார்க்கம் நமக்கு கூறுகிறது. அதில் முதலாவது சலாம் சொல்வது என்பது ஒரு வணக்கம். ஆங்கில வார்த்தையிலே குட் மார்னிங், குட் நைட் போன்ற வார்த்தைகள் எல்லாம் ஒரு வரவேற்பாக, ஒரு வாழ்த்தாக மட்டும் இருக்கும். ஆனால் அதிலே துவா இருக்காது. ஆனால் இஸ்லாம் பெற்றுத் தருகிற அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற காணிக்கை இருக்கிறது. இது வாழ்த்து என்பது மட்டுமல்ல, இதிலே துவாவும் இருக்கிறது. அதுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் என்பதுதான். எனவே ஒரு முஸ்லீமை காணுகிற நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறுகிறார் இல்லையா, இது வாழ்த்து மட்டுமல்ல, இது துவா. அது மட்டுமல்ல, நம்முடைய இஸ்லாமிய பார்வையிலே அது ஒரு வணக்கமாக இருக்கின்றது. ஹதீஸிலே வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு ஒரு தோழர் வருகின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சொன்னார். பெருமானார் அஷரத்தும் 10 இயல்பாக சொன்னார்கள். சற்று நேரத்தில் இன்னொரு தோழர் வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்பதாக கூறுகிறார். பெருமானார் சொன்னாங்க 20 இயல்பாக சொன்னார்கள். மற்றொரு தோழர் வருகின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்பதாக கூறுகிறார். 30 இயல்பாக சொன்னார்கள். அப்போதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர், என்ன 10, 20, 30 என்னவாங்க? பெருமானார் சொல்லுவாங்க, முதலிலே சொன்னவர் அஸ்ஸலாமு அலைக்குல்லாக சொன்னார், அவருக்கு 10 நன்மை உண்டு. இரண்டாவது வந்தவர் ரஹ்மத்துல்லாஹி என்ற வார்த்தையை சேர்த்து சொன்னார், அவருக்கு 20 நன்மை உண்டு. மூன்றாவது வந்தவர் பரக்காத்து சேர்த்து சொன்னார், அவருக்கு 30 நன்மை உண்டு என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப சலாம் சொல்வது என்பது முதலிலே அதை ஒரு வணக்கமாக நாம் நினைக்க வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம், கணவன் மனைவிகள் சேருவது என்பது அது இஸ்லாமிய பார்வையிலே அது ஒரு வணக்கமாக கருதப்படுகின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கணவர் தன்னுடைய இல்லாதோடு இணைவது வணக்கமாக சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, இது எப்படி வணக்கமாக இருக்கும்? இது எங்களுடைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்வதில்லையா? இது எப்படி வணக்கமாக இருக்கும்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தேவையை அந்நிய பெண்ணோடு நீங்கள் நிறைவேற்றி கொண்டால் அது பாவம் இல்லையா என்பதாக பெருமானார் கேட்டார். சஹாபாக்கள் சொன்னார், அல்லாஹ்வுடைய பாவம் தான் என்பதாக. அப்படி என்றால் இல்லாதோடு அந்த தேவை நிறைவேற்றி கொள்வது நன்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இஸ்லாமிய பார்வையிலே அந்த கணவன் மனைவியினுடைய அந்த இல்லற வாழ்க்கை இருக்கிறது இல்லையா, இந்த நிக்காஹ் இருக்கிறது இல்லையா, இது வணக்கமாக பதிவு செய்யப்படுகிறது. அதே நேரத்திலே 2 பேருடைய உடல் ரீதியான விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும். சொல்றேன்னா, முதல்ல சலாம் சொல்தல் என்பதும் நிக்கா செய்தல் என்பதும் மார்க்க ரீதியாக அது உலகத்தின் தேவை மட்டுமல்ல, உலகத்தின் நடைமுறை மட்டுமல்ல, இஸ்லாமிய பார்வை ஒரு வணக்கமாக நாம் முதல்ல வணங்கும். இது ஒரு செய்தி. 2வது செய்தி என்னன்னா, இந்த 2 வணக்கங்களும் சாதாரணமானதல்ல. இந்த 2 வணக்கங்களும் சொர்க்கத்திலே ஆரம்பிக்கப்பட்டு, நல்லா நினைக்கிங்க, சொர்க்கத்திலே அல்லாஹ்வால் ஆரம்பிக்கப்பட்டது. அது இந்த உலகத்திலும் தொடருகின்றது.
வறுமை நாளையிலே சொர்க்கத்தையும் தொடரக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது. முதல்ல சலாமை பற்றி செய்தியை கொள்கிறேன். சலாம் சொல்லுதல் என்பது சொர்க்கத்திலே ஆரம்பிக்கப்பட்ட வணக்கம். ஹதீஸிலே வருகிறது. அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. புகாரி ஷரீஃபினுடைய 3326வது ஹதீஸ். பெருமானா சொன்னாங்க, ஹலக்கல்லாஹு ஆதம வதூலுஹு சித்தூன திராஆ. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தார். அப்படி படைக்கப்படுகிற நேரத்திலே அவர் 60 முழமுடையவராக இருந்தார். சும்ம கால, பிறகு அல்லாஹ் தஆலா சொன்னார், பதஹப், நீங்கள் செல்லுங்கள், இதுதான் நீங்கள் செல்லுங்கள். ஃபஸல்லிம் அலா உலாயிக மினல் மலாயிகதி, ஃபஸல்லிம் அலா உலாயிக மினல் மலாயிகா. அங்க இருக்கின்ற அந்த மலத்தினிடத்திலே நீங்கள் சென்று சலாம் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லுங்கள். ஃபஸ்தமி மா யுஹய்யூனக, அவர் என்ன பதில் சொல்கிறார் என்பதை நீங்கள் கவனித்து கேளுங்கள். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றான், இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய மலத்திற்கு சலாம் சொல்லுங்க, அவர் என்ன பதில் சொல்கிறார் என்பதாக நீங்கள் கவனியுங்க. தஹியத்துக தஹியத்து துர்ரியத்துக, அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும், உங்களுடைய துர்ரியத்துனா தொடராக வரக்கூடிய என்ன செய்வாங்க, குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கும் சந்ததிகளுக்கும், சொல்லப்போனா சந்ததின்னு சொல்லலாம், துர்ரியத்தை சந்ததிகளுக்கும் அதான் காணிக்கையாக இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க. அவர்கள் என்ன செஞ்சாங்க, மலக்குமார்கள் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்க வரஹ்மத்துல்லாஹ். வரஹ்மத்துல்லாஹ் என்ற வார்த்தையை சேர்த்து என்ன செஞ்சாங்க, மலக்கள் சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது புகாரி ஷரீஃபில் வருகிறது. அப்ப சலாம் சொல்லுதல் என்பது சொர்க்கத்திலே அல்லாஹ்வால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட ஒரு வணக்கம் உண்டு. அதே மாதிரி இந்த உலகத்திலேயும் தொடர்கின்ற ஒரு வணக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ஹக்குல் முஸ்லிம் முஸ்லிம் சித்துன். அதில் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, முஸ்லிம் ஷரீஃபினுடைய 2162வது ஹதீஸ். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6. அதிலே முதல் கடமை இதா லக்கீதஹு ஃபஸல்லிம் அலைஹி, அவரை சந்தித்தால் சலாம் சொல்லு. முஸ்லீமை சந்தித்தால் சலாம் சொல்ல வேண்டும். அது முஸ்லீமுடைய கடமையில் மாற்றும் கூட. அதே நேரத்தில் பெருமானார் சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு கப்லல் கலாம், ஒரு இடத்துல பேசுவதற்கு முன்னால் சலாம் சொல்வதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. திருமதியினுடைய 2699வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அப்ப இந்த உலகத்திலேயும் இந்த சலாம் என்பது தொடருகின்றது. அதே நேரத்தில் மறுமை நாளிலேயும் இந்த சலாம் சொல்லக்கூடிய பண்பு என்பது இருக்குமா? சலாம் சொல்லுகின்ற பண்பு மறுமையிலே இருக்கும். மறுமையில எந்த வணக்கம் இருக்காது, சொர்க்கத்துல எந்த வணக்கம் இருக்காது, ஆனா சலாம் சொல்லுகின்ற வணக்கம் இருக்கும். ஹதீஸ்ல வருகிறது, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், 39வது சூராவுடைய 23வது வசனம், வகால ஹஸரத்துவா ஸலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுகுலுவா ஹாலிதீன். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போகிற நேரத்துல வகாலஹு ஹஸரத்துவா, அந்த சொர்க்கத்துடைய காவலர்கள் சொல்வார்கள், சலாமுன் அலைக்கும், உங்கள் வீடு சாந்தி உண்டாகட்டும், திபுத்தும், மன மகிழ்ச்சியோடு நீங்கள் செல்லுங்கள், ஹாலிதீன ஃபீ, இதுல என்ன செய்யுங்க, நிரந்தரமாக இருக்குமாக சொல்லுவாங்க. சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுகுலுவா ஹாலிதீன், இந்த சொர்க்கத்திலே நீங்கள் நுழைந்து நீங்கள் நிரந்தரமாக சொல்லி செய்வாங்க. மலக்குகள் சலாம் சொல்லி சொர்க்கவாதிகளை வரவேற்பார் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதே நேரத்தில் சொர்க்கவாதிகள் தங்களுக்கு இடையிலே சலாவை பரிமாறி கூறுவார் அல்லாஹ் தஆலா கூறுகிறார், லா யஸ்மூன ஃபீஹா லகுவனா தஸீமா, அந்த சொர்க்கத்திலே வீணான வார்த்தைகளையோ பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளையோ அவர்கள் கேட்க மாட்டார்கள். யார் ஒருவர் கூறுவர், என்ன செய்யறாங்க, சொர்க்கவாதிகளை கால அது உருவார், இந்த உலகத்தில் விழுகிற மாதிரி வீணான வார்த்தைகளோ பாவத்தை உண்டாகக்கூடிய வார்த்தைகளும் காதலை விடுவாது. இல்லா கீரன் சலாமன் சலாமா, சலாம் என்ற வார்த்தை தான் விடும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, சொர்க்கவாதிகள் ஒரு பொருளை செய்வாங்க, சலாம் சொல்வார்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்வார் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அப்ப இந்த சலாம் சொல்வது என்பது ஒரு உயர்ந்த ஒரு வணக்கம். இந்த சொர்க்கத்தில் எல்லாரும் ஆரம்பிக்கப்பட்டு இந்த உலகத்திலேயும் தொடர்ந்து நடைபெற்று மறுமை நாளிலே சொர்க்கத்திலேயுமே நடைபெறக்கூடிய ஒரு வணக்கம் முதல் விளங்கும். இரண்டாவது செய்தி என்னன்னா, நிக்காஹ் செய்தல் என்பது சொர்க்கத்தில் எல்லாரும் ஆரம்பிக்கப்பட்டது. சொர்க்கத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சூரத் பக்ராவிலே 2வது சூராவுடைய 35வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார். 35வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறார், வகுல்னா யா ரமுஸ்குன் அன்த வஸௌஜுகல் ஜன்னah, நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னோம், அதனே நீங்களும் உடைய மனைவி சொர்க்கத்திலே நீங்கள் செய்யுங்கள், தங்குங்கள். வகுலா மின்ஹா ரகத்னா யஷ்ரபுமா, உங்களுக்கு வேணுங்கிறதை எல்லாம் சாப்பிடுங்க வாங்க நாம் சொன்னோம்.
அந்த மரத்தில் மக்கள் நெருங்காதே மற்ற எல்லாம் சாப்பிடும்பாக சொல்றோம் நல்லா கூறுகிறான் இல்லையா. அந்த ஆயத்துடைய தப்சீர் இப்னு கஸீரிலே எழுதுகிறார்கள், ஃபலம்மா ஸவ்வஜஹுல்லாஹு வஜஅல லஹு ஸகனம் மின் நஃப்ஸிஹி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் திருமணம் செய்து வைத்தான். அதன் மூலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா அமைதியை ஏற்படுத்தினார். அப்ப இந்த நிக்காஹ் என்பது அல்லாஹ்வா சொர்க்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வணக்கம். அதே நேரத்திலே இந்த உலகத்திலேயும் தொடருகின்ற ஒரு வணக்கம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் மின் சுன்னத்தி, திருமணம் என்பது என்னுடைய நடைமுறையாக பிரமாணம். ஐஷா அறிவிக்கிறாங்க, இது இப்னு மாஜாவுடைய 1846 ஹதீஸ். பெருமானார் சொல்லுவாங்க, நிக்காஹ் என்பது என்னுடைய நடைமுறை. யார் காரணம் என்று அதை புறக்கணிக்கின்றான் அவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. சொர்க்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இந்த உலகத்திலையும் தொடருகிறது. அது மட்டுமல்ல, மறுமை நாளையிலே 2 வகையான திருமணங்கள் இருக்கின்றது. மறுமை நாளையில சொர்க்கத்துல 2 வகையான திருமணம் இருக்கு. என்ன 2 வகையான திருமணம்? முதல் திருமணம் என்னவென்றால், இந்த உலகத்திலே கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் 2 பேருமே சொர்க்கவாதிகளாக இருந்து விட்டார், அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை வழங்குவானாக, இருந்து விட்டார். இந்த கணவன் மனைவியினுடைய உறவை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலும் தொடர செய்கின்றான். சொர்க்கத்திலே தொடர செய்கிறார். இவர்கள் மறுமை நாளையிலேயும் ஒரு கணவன் மனைவியாக சொர்க்கத்திலே உலா வருவார்கள். அல்லாஹ் தஆலா தன் திருமறையை கூறுகிறார், உதுகுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹபரூன். 43வது சூராவுடைய 7வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அந்த நாளையிலே சொல்லப்படும் சொர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்வான், நீங்கள் உங்களுடைய துணையோடு மனம் மகிழும் நீங்கள் சொர்க்கத்திலே நுழைகிற. அல்லாஹ் தஆலா சொல்வான், நீங்க உடைய துணையோடு மனம் மகிழ்வோடு மகிழ்ச்சி அடைந்தவர்களாக நீங்க சொர்க்கத்தில் நுழைகிறீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்வான். அப்ப கணவன் மனைவி என்ன செய்யறாங்க? இந்த உலகத்திலே நல்லடியார்களாக வாழ்ந்து விட்டால் அல்லாஹ் தஆலா இந்த தம்பதிகளை அல்லாஹ் தஆலா செய்கின்றான், சொர்க்கத்திலே சேர்த்து வைக்கிறான். ஒரு வரலாறு கூட இருவர் மக்கள் எழுதுவார்கள். ஒரு தடவை ஆயிஷா நாயகி அவர்கள் பாத்திமா நாயகி உட்கார்ந்துருக்காங்க, அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப பாத்திமா நாயகி தன்னுடைய சிறிய தாயார் ஆயிஷா நாயகிட்ட சொன்னாங்க, அன்னை அவர்களே, மறுமை நாளையில உங்களை விட எனக்குத்தான் சிறப்பு உண்டு. மறுமை நாளையில உங்களை விட எனக்குத்தான் சிறப்பு உண்டு. ஏன்னு சொன்னார், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக்கும் துதாவுன யௌமுல் கியாமத்தி பி அஸ்மாயிக்கும் வ அஸ்மாயி ஆபாயிக்கும். நிச்சயமாக நீங்கள் மறுமை நாளையிலே உங்களுடைய பெயரோடும் உங்களுடைய தந்தையுடைய பெயரோடும் சேர்த்து அழைக்கப்படுவீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப அரபுல கூட இசாவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா தந்தையுடைய பெயர் சேர்த்திருக்குமோ இல்லையா? அதே மாதிரி அப்ப மறுமை நாளையில ஒவ்வொருவரையும் அல்லாஹ் தஆலா அழைக்கும் நேரத்திலே தந்தையுடைய பெயரோடு தான் அல்லாஹ் தஆலா அழைப்பான். அப்ப அல்லாஹ் தஆலா என்னை எப்படி அழைப்பான்? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் பாத்திமா என்று அல்லாஹ் தஆலா அழைப்பான். உங்களை எப்படி அழைப்பான்? அபூபக்கருடைய மகள் ஆயிஷாவின் மகள் அல்லாஹ் தஆலா சொல்வான். அப்ப உங்களுடைய தந்தையை விட என்னுடைய தந்தையை சிறந்தவர், அதனால எனக்குத்தான் சிறப்பு நிர்வாக சொல்லி என்ன செய்றாங்க? பாத்திமா நாயகி சொல்றாங்க. ஆயிஷா நாயகி சாதாரணமானவங்களா? பெருமானார் சொல்லுவாங்க, புது சுரசை தீரின் ஹபைரா, இந்த மார்க்கத்தின் ஞானத்திலே 2 பங்கு ஞானம் படைத்தவர்கள் ஆயிஷா நாயகி. அவரிடமிருந்து நீங்க ஞானத்தை பெற்று சொல்லுவாங்க. மொத்த டோட்டல் மார்க் கல்விக்கா இல்லையா? இத 2 பங்கு ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க. 2200 ஹதீஸ் மேல அறிவிச்சவங்க. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, மகளே நீ சொல்றது உண்மைதான், நீ சொல்றது உண்மைதான். அழைக்கப்படுகிற நேரத்திலே உனக்கு சிறப்பு இருப்பது என்பது உண்மைதான். ஆனா அதே நேரத்திலே சொர்க்கத்திலே நுழைகின்ற நேரத்திலே உன்னை விட நான் சிறந்தவன். அழைக்கப்படுகிற நேரத்திலே, விசாரணைக்கு அழைக்கப்படுகிற நேரத்திலே நீ சிறந்தவள் தான். ஆனால் சொர்க்கத்துக்கு உள்ளே போகிற நேரத்திலே உன்னை விட நான் சிறந்தவள் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன கொடுக்கிறான்? இந்த ஆயத்தை ஓதி காமிச்சாங்க. உதுகுல் ஜன்னா அன்து வ அஸ்வாஜுக்கும் துஹபரூன், நீங்களுடைய வாழ்க்கை துணையோடு சொர்க்கத்துக்கு நுழைகிறதாக உத்தரவா சொல்லுவாங்க இல்லையா? உங்களுடைய வாழ்க்கை துணையோடு சொர்க்கத்துக்கு நுழைகிறதாக உத்தரவா சொல்லுவான். நீங்க யாரோடு போவீங்க? நீங்க அலியோடு போவீர்கள். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு செல்வேன். கணவரைக்கு என்னுடைய கணவர் சிறந்தவில்லை அன்பாக நான் கேட்டாங்க. கேட்டவனா பாத்திமா என்ன செஞ்சாங்க? அப்படி வாய் எடுத்து போயிட்டாங்க, திகச்சு போயிட்டாங்க. சொன்னாங்கன்னா, நான் விளையாட்டு கேட்டேன், மன்னிச்சுக்கேன் வா. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, மகளே நான் உனக்கு உண்மையைத்தான் சொன்னேன், வீடு வருத்தப்படாதேன்னா. விளையாட்டு கேட்ட கோச்சுக்கிறாதீங்கன்னு. சின்ன பிள்ளை தானே, விளையாட்டு கேட்டேன். ஆயிஷா நாயகி சொன்னாங்க, யாரும் உனக்கு உண்மையைத்தான் சொல்லி வருத்தப்படாதே வாழ்த்தினா. எதுக்கு சொல்லுவார் என்று சொன்னால்,
இந்த திருமண வாழ்க்கை இருக்கிறதை இங்கு கணவன் மனைவியாக வாழ்ந்ததை அல்லாஹு தஆலா செய்கின்றார். சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா கணவன் மனைவியாகத்தான் வாழ வைப்போம். அதான் அதே மாதிரி வந்து குழந்தைகள் உறவுகள் நண்பர்கள் இதெல்லாம் தொடர்பாக விவாதிக்க வருகின்றது. அதே நேரத்திலே இன்னொரு திருமணம் நடக்கும். என்னவென்றால் ஹூருல் என்ற சொர்க்கத்தின் கன்னிகளை அல்லாஹு தஆலா அவருக்கு திருமணம் செய்து வைப்பான். ஹூருல் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தின் கன்னிகளை நாம் சொர்க்கவாதிகளுக்கு திருமணம் செய்து வைப்போம் அல்லாஹு தஆலா கூறுகிறார். அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை குர்ஆனில் 2 இடங்களில் அல்லாஹு தஆலா கூறுகிறார். 44வது சூராவுடைய 54வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகிறார். அதே மாதிரி சூரத்து தூர் என்று சொல்லக்கூடிய 52வது சூராவுடைய 20வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகிறார், அவர்களுக்கு என்ன செய்வோம், ஹூருல் என்ற பெண்களை நான் திருமணம் செய்து வைப்போம் அல்லாஹு தஆலா கூறுகிறார். அப்ப இந்த 2 வணக்கங்களும் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, இந்த 2 வணக்கங்களும் சொர்க்கத்தில் அல்லாஹ் தான் ஆரம்பித்து வைத்தார். இந்த உலகத்திலே தொடர்பாக மார்க்க வலியுறுத்துகிறது. அதே நேரத்தில் இந்த 2 வணக்கங்களும் சொர்க்கத்தை தொடர்ந்து நடைபெறக்கூடிய வணக்கங்களாக இருக்கிறது. அந்த வணக்கத்தை உலகத்தில் வாழ்கிற அனைத்து மீனான மக்களும் நாமும் கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் நல்லது புரிவாராக.